நீங்க ஒரு நாள் பூரா வேலை செய்தும் அந்த டாஸ்க் கரெக்டா உங்களால முடிக்க முடியலையா? இல்ல எவ்வளவுதான் எஃபர்ட் போட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலும் உங்களால குட் ரிசல்ட்ஸை எடுத்துட்டு வர முடியலையா? இல்ல வேலையெல்லாம் செஞ்சு செஞ்சு கம்ப்ளீட்டா பர்ன் அவுட் ஆயிட்டீங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காலம் பொன் போன்றது. அப்படிப்பட்ட டைமையை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் லாஸ் தான் பார்க்கின்சன்ஸ் லாஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல அதை பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு மியூசிக்ஸ் வித் பிரியா. இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு மந்திர சாவியா கூட அமையலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. யூ வில் லேர்ன் மோர் அபவுட் பீயிங் பிஸி அண்ட் பீயிங் ப்ரொடக்டிவ். உங்க டைமை நீங்க எப்படி இஃபெக்டிவா மேனேஜ் பண்ண போறீங்க, பர்ன் அவுட் வராம எப்படி நீங்க தடுத்துக்க போறீங்க, பார்க்கின்சன்ஸ்ல நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அதை எப்படி இஃபெக்டிவா நம்ம ஸ்டெப் வைஸ் நாம அதை செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கறத எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் ஒண்ணு விடாம சொல்றேன். ஸ்டே டியூன்ட். பார்க்கின்சன் லாவோட மெயின் கான்செப்டே, நீங்க ஒரு டாஸ்க்கு அரை மணி நேரம் கொடுத்தீங்க அப்படின்னா அதை நீங்க அரை மணி நேரத்துல முடிச்சிருவீங்க. அதே டாஸ்க்கு ஒரு மணி நேரம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க அரை மணி நேரத்துல முடிக்கிறதுக்கு பதிலாக இழுத்து 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 அதை நீங்க ஒரு மணி நேரத்துல முடிப்பீங்க. பட் அதே டாஸ்க்கு நீங்க ஒரு 3-4 ஹவர்ஸ் கொடுத்து பாருங்களேன். அந்த டாஸ்க்கை ½ அன் ஹவருக்கு முடிக்கிறதுக்கு பதிலாக நாம அந்த ஒர்க்கை இழுத்து 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 அதே 4 ஹவர்ஸ்ல முடிப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய டைம் எடுக்கும் போது நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒர்க்கை சூப்பரா முடிப்போம் அப்படின்னு நினைப்போம். பட் நம்ம மைண்ட் என்ன ஆயிடுது, நிறைய டைம் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோக்கஸை கம்மி பண்ணிடுது, ப்ரொகாஸ்டினேட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய டைம் இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம ஃபோக்கஸை குறைச்சதுனால நம்மளால கரெக்டான ப்ரொடக்டிவான ஒரு ஒர்க்கை கொடுக்க முடியாது. பட் இதே குட்டி டைம்ல நம்ம ஃபுல் ஃபோக்கஸையும் போட்டு அந்த ஒர்க்கை பண்ணும்போது கண்டிப்பா அந்த ஒர்க் பெட்டரா இருக்குமா, இல்ல நிறைய டைம் இருக்கு அப்படின்னு நம்ம லெத்தார்ஜிக்கா பண்ற அந்த ஒர்க் பெட்டரா இருக்குமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்க டாஸ்க் எல்லாத்தையும் நீங்க கரெக்டா செஞ்சு முடிக்க ஃபர்ஸ்ட் உங்க டாஸ்க் எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டுக்கோங்க. அடுத்தது ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. எந்த டாஸ்க்கை ஃபர்ஸ்ட் செய்யணும், எந்த டாஸ்க் கொஞ்சம் தள்ளி செஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஒன்ஸ் உங்க டாஸ்க் எல்லாத்தையுமே ஒரு லிஸ்டா போட்டுட்டீங்க, இதுதான் கரெக்டா இந்த நேரத்தில் செய்ய போறீங்க அப்படின்னாலே நீங்க அந்த விஷயத்துல ஒரு 50% சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டீங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த டாஸ்க் எல்லாம் நம்ம நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிக்னல் அனுப்பிச்சு விடுறோம். இட் கேன் ஆட்டோமேட்டிக்கலி கோஆர்டினேட். அடுத்த விஷயம், டெட்லைன் செட் பண்ணிக்கோங்க. இந்த டாஸ்க்கு இந்த நேரத்துல நான் இதை செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு. அப்படி செட் பண்ற டெட்லைன் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கணும். என்ன ஆகும்னா, நிறைய நேரம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க மனசு ஃபோக்கஸ் மீறி போயிடும். பட் ரொம்ப குட்டி டைம் தான் இந்த டாஸ்க்கை நீங்க செஞ்சு முடிக்க அலோகேட் பண்றீங்க அப்படின்னா உங்க மைண்ட் பர்ன் அவுட் ஆயிடும். ஏன்னா குட்டி நேரத்துல நிறைய வேலை செய்ய செய்ய நீங்க உங்களுக்கு மனசுக்கு ஒரு பயங்கரமான அழுத்தம் கொடுத்துட்டு இருப்பீங்க. அது வேண்டாம். அந்த டாஸ்க் செய்யறதுக்கு எவ்வளவு டைம் நமக்கு தேவைப்படுதோ அதை கரெக்டா நம்ம கொடுத்து பழகினாலே கால வாக்கில் எப்படி ஆகும்னா, அந்த செய்யறதுக்கான டைம் ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல அதே டாஸ்க்கை செஞ்சு முடிக்கிறீங்களா, ஒரு 1 வீக் கழிச்சு அதை நீங்க 45 மினிட்ஸ்ல முடிக்கிற அளவுக்கு உங்க மைண்டே உங்களை ட்ரெயின் பண்ணிடும். அடுத்த விஷயம், ரொட்டேட் யுவர் டாஸ்க். எப்பவுமே ஹை ப்ரையாரிட்டி, ரொம்ப மைண்டை பிடிச்சி கசக்கி புழிகிற மாதிரி டாஸ்க்கை அடுத்தடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா கஷ்டப்பட போறது நீங்க தாங்க. எப்பவுமே ஒரு டஃப்பான டாஸ்க், அடுத்து ஒரு லீனியன்டான டாஸ்க், இப்படி டாஸ்க்கை மாத்தி மாத்தி செய்யறதுனாலையும் உங்க ஒர்க்கை ஆல்டர்னேட் பண்ணி செய்யறதுனாலையும் உங்களால அந்த ஒர்க்கை ரொம்ப இஃபெக்டிவாகவும் டைம் மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டாகவும் நல்ல ரிசல்ட்ஸோடையும் கொடுக்க முடியும். இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, லிசன் டு யுவர் பாடி. உங்க உடம்பு என்ன சொல்லுது அப்படிங்கறது அது உடம்புல சின்ன சின்ன சிம்டம்ஸா காட்டும். ரொம்ப டயர்டா இருக்கீங்களா, தாகமா இருக்கா, பசிக்குதா, இல்ல உங்க மனசு உள்ளேந்து சொல்லுமே போதும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு. அது எல்லாத்தையும் நிராகரிக்காதீங்க. ப்ளீஸ் லிசன் டு யுவர் பாடி. உங்க உடம்பு கேட்குற ரெஸ்டையோ ஃபுட்டையோ, அது தேர்ஸ்டியா இருக்கா, வேலைக்கு அதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் மொத்தமா அது உங்களை அமுக்கிடாது. பிகாஸ் குட்டி குட்டி விஷயங்கள்ல கவனம் செலுத்தாதவங்க எப்பவுமே மொத்தமா வச்சுட்டு அதுக்கான விலையை கொடுத்தே ஆகணும். அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் அவங்க டெட்லைன் வச்சுக்கிறதுக்கு பதிலாக டைம் பாக்ஸிங் அப்படிங்கிற ஒரு சூப்பர் டெக்னிக்கை ஃபாலோ பண்றாங்க. அந்த 24 ஹவர்ஸை எப்படி பிரிச்சுப்பாங்க அப்படின்னா, திஸ் இஸ் த டைம் தட் ஐ கிவ் ஃபார் மை ஃபேமிலி. இந்த டயத்துல நான் இந்த முக்கியமான வேலையை செஞ்சு முடிச்சிடுவேன். இது ஆஃபீஸோட மீட்டிங் டைம். இந்த டயத்துல நான் என்னோட கிளையன்ஸை மீட் பண்ணிடுவேன். அப்புறம் இந்த டயத்துல நான் என்னோட ரிப்போர்ட்டை ஜெனரேட் பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்னு அதுக்கு உண்டான 2 or 3 ஹவர்ஸ் இல்லைன்னா 45 மினிட்ஸ் எவ்வளோ அந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணுதோ அதை கொடுத்துருவாங்க. முக்கியமாக
அவங்களுக்கான ரெஸ்டிங் டைமையும் கொடுத்துருவாங்க. இதோட சேர்த்து நல்ல எக்ஸசைஸ், பாடி, மைண்ட் அண்ட் சோல் கோஆர்டினேஷன். நான் ஏன் சோல் கோஆர்டினேஷனை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, எந்த ஒரு மனசு ரொம்ப இனிமையா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கோ அது மூலியமா உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். நல்ல ஆரோக்கியம் மைண்ட் கோஆர்டினேஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் எப்போவுமே பெட்டர் டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். அடுத்த ஒரு டெக்னிக் டொமோடோரோ டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. 25 மினிட்ஸுக்கு ஒரு தடவை அலாம் வச்சுக்கோங்க. 25 மினிட்ஸ் டீப் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 5 நிமிஷம் அது உங்களுக்கான டைம், அது உங்களுக்கான பிரேக். அந்த நேரத்தை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறது மூலியமா உங்களால் கண்டினியூஸ் ஹார்ஸ் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். இதில் எல்லாரும் பண்ணக்கூடிய இன்னொரு தப்பு என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 8 to 10 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுவும் உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஃபுல் ஃபோக்கஸ் நீங்கள் போட்டு ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டாப் ஒர்க்கிங் ஃபார் த டே. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வீடியோ பிடிச்சிருக்கா? டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இது போன்ற இன்னும் நிறைய கருத்துக்களுடன் உங்களை சந்திப்பது உங்கள் பிரியமுடன் பிரியா. Stay tuned with Musings with Priya. Thank you.